ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 296 பார்க்க போறோம். எடுத்ததும் நாமிஸ் டெசிஷன் ஃபயர் அட் த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சாப்பர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கலிஃபா இந்த 5ல ஒண்ணுதான் உண்மையான நியான் பா. நாமி அதே தான். இதெல்லாம் கம்ப்ளீட் இலூஷன்ஸ். கூலர்னால டிஸ்டார்ட் ஆன இமேஜஸ் பா. கலிஃபா அப்படின்னா எல்லாம் இலூஷன்ஸா? இதனால லவ்லி டாக்டிக் தான் பா. கலிஃபா இந்த பாயிண்ட்ல இலூஷன்ஸ்னா எனக்கு எந்த வித பாதிப்பும் இல்ல. அதெல்லாம் சும்மா பயமூர்த்தி பாக்குற போல. அந்த விதத்துல உன்னால இதை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு பா. நாமி சரி அதான் சொன்னேன்ட்டு சிரிப்பா. கலிஃபா நீ ரொம்ப கான்பிடென்டா இருப்பா போலயே. ஆனா அதெல்லாம் பார்க்க கியூட்டா இல்லைன்பா. நாமி சார்ஜ் பண்ணிட்டு இந்த 5ல ஒண்ணுதான் உண்மையான நானுன்பா. கலிஃபா அதுக்கு என்னங்கவும் நாமி தண்டர் பால வச்சு அட்டாக் பண்ணுவா. நாமி என்னோட 20% ஆஃப் அட்டாக்ஸ் மட்டும் தான் ரியல். இப்ப பேசாம கம்மனா அதை சரி பார்த்து டாச் பண்ண பாக்கலான்பா. கலிஃபா அடடே நம்ம இப்ப டாச் பண்ணணும்லன்னு யோசிக்கும் போதே அட்டாக் நடந்திருக்கும். அப்படியே கருகி இருப்பா. நாமி இதான் என் பவர். ஆக்சுவலா அது 100% ரியல் பவர். நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னனே நீ ஆஃப் கார்ட்ல கான்பிடன்ஸா இருக்கிறது உன் முட்டாள்தனம்னு. கலிஃபால அப்படியே மண்டிட்டு கோந்திருப்பா. ஒரு மாதிரி முடியாம முன்னால பாக்குறப்ப நாமி அவளோட வெப்பன் எடுத்து காமிச்சிட்டு இங்க பாரு இதுதான் புது பர்ஃபெக்ட் கிளைமேட் ஆக்ட். இது அப்கிரேடட் வெர்ஷன். இதோட சாதாரண சின்ன தாக்குதலே இந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல் ஆனது. நான் அடுத்து பண்ண போறது ரொம்ப பெருசா இருக்கும். அதோட உன் ஆட்டம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும்பா. கலிஃபா நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன கான்பிடென்டா இருக்கதா சொல்ற, நீ இப்படி கான்பிடென்டா இருந்துட்டுன்பா. நாம இது ப்ரெடிக்ஷன் இல்லமா, ஃபோர்காஸ்ட். நான் ஏற்கனவே ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சரை என் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கேன். இந்த ரூமோட மொத்த வெதர் கண்ட்ரோலும் என் கையிலன்பா. கலிஃபா உங்ககிட்ட வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ற பவர் வேணா இருக்கலாம். ஆனா நான் CP9 மெம்பரை சேர்ந்தவ. என்கிட்ட 6 சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குன்ட்டு ஷேவ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. பார்த்தா நார்மல் நாமியா இருக்கதே ஃபேக்கா தான் இருந்திருக்கும். குட்டியா இருக்க நாமி நீ என்ன பர்ஃபெக்டா கண்டுபிடிக்கான சான்ஸ் 20% தான் இருக்குன்பா. கலிஃபா அவளையும் தாக்குறப்ப இங்க கொஞ்சம் பல்ஜா இருக்க மாதிரி நாமி இருக்கா இல்லையா, அவதான் ரியல் இருப்பா. கொஞ்சம் தூரம் முன்னால வந்துட்டு நாமளா இருப்பா. நாமி இன்னைக்கான வானநிலை படி பார்த்தா வானத்துல சின்ன சின்ன இருள் மேகங்கள் இருக்கு. அதுல கட்டுக்கடங்காத அலைக்காற்றுகள் இருக்கும். அதுல இருந்து தண்டர் போல்ஸும் வரும். அது கண்டிப்பா உன் நெஞ்ச தொலைக்கும்பா. திரும்ப இலூஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நாமி உன் ஹார்ட் பேரலைஸ் ஆக போகுது இல்லையா, அதை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு டார்க் கிளவுட் டெம்போ பண்ணுவா. கலிஃபா அது லைட்டிங்கா தான் இருக்கும்னா நான் உனக்கு இதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன். என்னால அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க முடியும்னு. நான் கேர்ஃபுல்லா இருக்க வைக்க என்னால அசால்ட்டா தப்பிக்க முடியும்பா. நாமி ஆனா நீ உன் கார்ட்ல இருக்க அதே டைம்ல உன்னால மூவ் பண்ண முடியாதுலன்பா. அதான் உன்னோட பிளான்னு சொல்லும் போதெல்லாம் கலிஃபா என்ன ஒரு ஆணவம், என்ன வீக்கா இட போடுற என்ன. சரி வா நம்ம மோதியே பாத்திரலான்ட்டு சோப் ஷீப் பண்ணிட்டு எனக்கு இங்க நிக்கிற 5 பேத்துல யாரு ரியல் ஒண்ணுன்னு தெரியாம வேணா இருக்கலாம். என்னால இந்த கம்ப்ளீட் ரூமையே மொத்தமா வைப் அவுட் பண்ண முடியும்பா. நாமி அவளோட வெப்பனை மூவ் பண்ணும் போதே கலிஃபா சோப் ஷீப் டைடல் வேவ் பண்ணுவா. நாமி இதால அடிப்பட்டா கண்டிப்பா நமக்கு ஆபத்து தான் நினைப்பா. கலிஃபா நான் இங்க இருக்க மொத்த பேத்தையும் காலி பண்ணா ரியல் ஒன்னான நீ மட்டும் தானே தரையில தவழ்ந்துட்டு கிடப்பன்பா. நாமி அதெல்லாம் நடக்க விடுவேன் நினைச்சிட்டு கிளைமேட் ஆக்ட்ல ஒரு பாட்டு தூக்கி போட்டு சைக்ளோன் டெம்போ பண்ணுவா. கலிஃபா பபிள்ஸ் எல்லாம் செதற விட்டு தப்பிக்க பாக்குறான்னு நோட் பண்ணும்போது நாமி பபிள்ஸை மொத்தமா காத்தால தெறிக்க விட்டுருப்பாளையா, அந்த பாத்துல ஓடி எஸ்கேப் ஆயிடலாமான்னு பாப்பா. கலிஃபா அதை நோட் பண்ணிட்டு சிரிப்பா. ஆக்சுவலா க்ளோன்ஸை பூரா காலி பண்ணிருப்பா. ரியல் ஒன்னு மட்டும் அவளோட உயிரை காப்பாத்திக்க எப்படி ஓடுறா பாருன்பா. நாமி அவளோட நார்மல் ஷேப்புக்கு திரும்ப வந்திருப்பா. நாமி ஆன் கார்ட்ல இருப்பா, ஃபைட் பண்ண தயாரா. கலிஃபா டக்குன்னு வந்து ஷோல்டர்லயே குத்தி இருப்பா ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணி. என் சீஸ்ல எந்த அளவுக்கு அதிக அளவிலான ஓட்டைகள் இருக்கோ அதை விட அதிகமா நான் உடம்புல போடுறேன். அண்ட் நீ ஒன்னும் ஃபேக்ல போல, ரியல் ஒன் தான் போல. சீக்கிரம் உன் கதையை வேற முடிச்சு விடணும்பா. நாமி மூச்சு வாங்கிட்டு அப்ப நான் பேசின எதையும் நீ புரிஞ்சுக்கலையா, நேவிகேட்டரோட ஃபோர்காஸ்ட் மட்டும் லைட் எடுத்துக்க கூடாதுன்பா. கலிஃபா இப்பதான் பின்னால இருக்க டார்க் கிளவுட்ஸ் இடி மின்னலோட இருக்கத பாப்பா. நாமி கிளைமேட் ஆக்ட்ல இருந்து வர டார்க் கிளவுட்ஸ் அப்படியே முன்னால தண்டர் போல்ட் பஸ்ட் ஆகும் பாருன்பா. கலிஃபா அதை பார்த்து ஷாக்ல இருக்கப்ப நாமி இந்த பக்கமா வந்திருப்பா. கலிஃபா திரும்பவும் இதான் யோசிச்சுட்டு இருக்கும் போது நாமி தண்டர்லேண்ட்ஸ் டெம்போ பண்ணிருப்பா. பார்த்தா அந்த தண்டர் போல்ட் அவ உடம்ப பெனட்ரேட் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும். கலிஃபால கருகி போய் அப்படியே விழுவா. நாமி நீ என்ன வேணா ஸ்ட்ராங்கா இரு, ஆனா இங்க வெதரை ப்ரெடிக்ட் பண்றது நான் ஃபோர்காஸ்ட் சொன்னா அது சரியா இருக்குன்பா. ஒன்ஸ் நாமி கலிஃபாவை காலி பண்ணதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக காத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு சாவி கொண்டு போய் தரணும்பா. இதுக்கப்புறம் ஃப்ராங்கியை காட்டுவாங்க. அவன் டீர்கோரில எங்கடா போனான்ட்டு மேல போவான். அண்ட் பில்டிங்கோட மேற்பாதி ஆல்ரெடி கட் ஆயிருக்கும் இல்லையா, ஃப்ராங்கி கீழே பத்துட்டு அடைச்சான்ட்டு மேல போவான். இதுக்கப்புறம் ஃப்ராங்கி ஃபேமிலி அண்ட் கலீலாவை காட்டுவாங்க. ஃப்ராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்களா டே நேவி இப்படியே விட்டு போவீங்களா, கைத்தல அவுத்து விட்டுனாவது போயிருக்கலாம்லன்பாங்க. காக்கு திரும்பவும் டெம்பஸ்ட் கிக் ஸ்கை ஸ்லாஷர் பண்ணிருப்பான். ஜோரோ அவனும் தப்பிச்சு உசாப்பையும் காப்பாத்திருப்பான். பட் உசாப்க்குலாம் அல்ல இருக்காது. அடே சாப்பர்
பாத்துட்டு எங்கடா போய் தொலைஞ்சேன்னு கத்துவான். சாப்பர் அன்கண்ட்ரோலபிளா அவன் பாட்டுக்கு என்ன செய்யறேனே தெரியாம போயிட்டு இருக்கதை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் ஸ்பாண்டம் நீக்கோ ராபினை கூட்டிட்டு போறதை காட்டுவாங்க. அவள் லைட்டா ஏதோ சவுண்ட் கேட்டதும் அவனை தள்ளி விட்டு அப்படியே தப்பிச்சு போலான்னு பாப்பா. பாண்டம் நீக்கோ ராபின் திரும்ப வந்துரு, நான் சொல்றது கேட்கலையா, ஓடாத நில்லுன்னு கத்துவான். லூச்சி அந்த பக்கம் லூஃபி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். அவன் போய் பாக்ஸ்ல மோதவும் காலிங்க மாதிரி லூச்சி நிப்பான். பட் லூஃபி ரிவர்ட் ஆகி வந்து அட்டாக் பண்ணுவான். ரெண்டு பேரும் வச்சுக்கிற பஞ்ச்ல ஈக்குவலா தான் இருக்கும். பட் லூச்சி அசால்ட்டா லூஃபி ஹேண்டில் பண்ற போல இருக்கும். லூஃபி சண்டைக்கு இடையில கடிச்சு வைக்க பாப்பான். இதால லூச்சியோட கண்ணத்துல கீரல் ஏற்பட்டிருக்கும். லூச்சி இந்த பாயிண்ட்ல கடுப்பாகி அடிச்சு தூக்கி வீசி இருப்பான் லூஃபிய. லூச்சி அவன் கண்ணத்துல வர ரத்தத்தை தொட்டு பார்த்துட்டு அவன் பிளட் அவனே டேஸ்ட் பண்ணுவான். பார்த்தா லூஃபி கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வருவான். லூச்சி லூஃபியை திரும்ப அடிச்சு பறக்க விடும் போது லூஃபி எப்படியாவது அந்த பக்கம் கதவை தாண்டி போயிடலான்னு பாப்பான். பட் லூச்சி சடனா முன்னால வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். அவன் கடைசியா வயிற்றுல வச்ச பஞ்ச்ல லூஃபி தெரிச்சு போய் கார்னர்ல விழுவான். லூச்சியோட புறம் லூஃபி விழுந்த பக்கத்துல இருக்க ஒரு பாக்ஸ்ல தான் போய் உட்காந்துருக்கும். ஏன்னா அது அதிர்வு இருக்க இடத்துல உட்காராது இல்லையா. இந்த இடம் மொத்தமா காம் ஆயிடுச்சுங்கிறத காட்டுறக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. திடீர்னு அந்த பக்கம் அதிர்வு ஏற்படவும் புறா பறந்துருக்கும். லூச்சி என்னன்னு பாப்பான். பார்த்தா லூஃபி திரும்ப எந்திரிச்சிருப்பான். லூச்சி இதை பார்த்துட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் பிராங்கி டீர் கோரிலா எங்கடா இருக்கேன்ட்டு மேலே வந்திருப்பான். நாமி அடே பிராங்கி நீயான்பா. பிராங்கி ஹே லேடி, உங்க குரூப்ல இருக்க வந்தானே அந்த மான்ஸ்டர் டீர் கோரிலா, அவன் இந்த வழியா தான் வந்தானான்னு கேட்பான். நாமி யாரு, சாப்பரையா மீன் பண்றேன்பா. பிராங்கி அவனே தான், ஆனா நான் அவனை டீர் கோரிலான்னு தான் கூப்பிடுவேன்பா. நாமி அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு என்னாச்சு, அவனை நான் அப்படி பார்த்ததே இல்லையேன்பா. பிராங்கி ஆக்சுவலா அதை பத்தி நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். அப்ப நீ என்ன சொல்ல வர, இவனால எப்படியாப்பட்ட டிரான்ஸ்பர்மேஷன்ல எடுக்க முடியாங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல வரையான்னு கேட்பான். நாமி அதை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் தாண்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனை இந்த ஃபார்ம்ல நான் இப்பதான் பாக்குறேன்பா. பிராங்கி இவனை இந்த மாதிரி விஷயத்துல எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். பார்க்க போனா எனக்கு வேற வழி இல்ல, நான் அவனை கொன்னாகணும் போல என்பா. நாமி பிராங்கி தலையில பொக்குன்னு ஒரு கொட்டு வச்சுட்டு திரும்ப இதே வார்த்தையை சொல்லு பார்க்கலாம், நான் உன்னை கொண்டு போட்டுருவேன்பா. பிராங்கி மாட்டங்க, இதுக்கப்புறம் சொல்லவே மாட்டேங்கன்பா. பிராங்கி எந்திரிச்சவங்க பாரு, அவனை அப்படியே அசால்ட்டா சும்மா விட்டுற முடியாது. அவனை இந்த ரேம்பேஜ்ல விட்டா நமக்கு தான் நிலம மோசமாகும். உனக்கு இந்த டவர் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காதுன்னு தெரியும் தானன்பா. நாமி நீ சொல்றாலையும் பாயிண்ட் இருக்குதான். அண்ட் அவன் கான்வர்சேஷன் பண்ற நிலைமையில இல்ல, அவனால என்ன ரெக்கக்னைஸ் கூட பண்ணிக்க முடியல. ஒருவேளை அவன் மெமரி இது போயிருக்குமோன்பா. பிராங்கி இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு கேட்பான். நாமி அதுல இல்ல எனக்கு ஐடியா இல்ல, ஆனா இது அவனோட டெவில் ஃப்ரூட் பவர்னால தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன்பா. பிராங்கி அப்படின்னு அதை சரியா முடிக்க என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த வுமனை காலி பண்ணி வேற லெவல் நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன். அவளோட இதா இருக்கலையே ரொம்ப முக்கியம், அவளோட தான் நம்பர் 2ன்னு நினைக்கிறேன்பா. நாமி அதை தான் நானும் தேடுறேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு டக்குன்னு போய் அவளோட துணியெல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிருப்பா. பிராங்கி நீ வேற லெவல் போன்பா. இதுக்கப்புறம் ஜோரோ அண்ட் உசாப்பை காட்டுவாங்க. உசாப் இங்க பாருங்கடா, அவங்க மேல மட்டும் கை வச்சிங்க, என்னோட 8000 ஆளுங்க மொத்த பேரும் சேர்ந்து உங்களை பந்தாடிடுவாங்க. அதாவது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்ட்டு சோச் கிங் உசாப்போட ஆளுங்க உங்களை போட்டுருவாங்கன்பா. ஜப்ரா 8000 பேரா, அப்புறம் நல்லா சண்டை போடுறதுக்கு சூப்பரா இருக்குமே. டேடே இங்க பாரு, அவனுல சீக்கிரம் இங்க வர சொல்லுன்பா. காக்கு அடே யாரா நீ மரமண்ட, ஒரு முட்டான் கூட இப்படியாப்பட்ட விஷயத்த சொன்னா நம்ப மாட்டான். CP9ல இருந்துட்டு இவன் சொல்ற விஷயத்தெல்லாம் நம்பரே, உன்னை எல்லாம் CP9ல வச்சிருக்கதே இழுக்குன்பா. ஜப்ரா அது பொய்ன்னு எனக்கு தெரியாத என்ன, ஜஸ்ட் ஃபன் பண்ணலாம் தாண்டா அப்படி சொன்னன்பா. ஜோக் சொல்றது கூட உனக்கு புரியாதான்னு காக்கு கிட்ட கேட்கறப்பலாம் காக்கு சீரியஸ் சுச்சுவேஷன்ல சீரியஸா இருக்கணும் கூட தெரியாதான்பா. ஜப்ரா நீ என்கிட்ட வாங்க போறடா நீல கழுத்தான்பா. ரெண்டு பேத்துக்கும் திரும்ப சண்டை முட்டிக்கும். உசாப் என்னோட ஃபர்ஸ்ட் பிளானே ஒர்க் அவுட் ஆகுது போலன்பா. காக்கு சரி இது அப்புறம் செட்டில் பண்ணிக்கலான்பா. ஜப்ரா ஆமா ஃபர்ஸ்ட் இவனுல முடிப்போன்பா. உசாப்க்குலாம் மனசே இருக்காது. காக்கு ஏற்கனவே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சுன்பா. ஜப்ரா சீக்கிரம் முடிக்கணும்பா. இதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இவங்களை காலி பண்ணலாம்னு நினைப்பாங்க. உசாப் படை இருங்கடான்பா. ரெண்டு பேரும் முடியாதுன்ட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. காக்கு டெம்பஸ்ட் கிக்குன்ட்டு ரொம்ப ஏர்ஃபோர்ஸ் கொடுப்பான். உசாப் அவன் பிடிச்ச இந்த கத்தியை விட்டுருப்பான். ஜப்ரா அதை நோட் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஜோரோ அதை திரும்பிடுறான்பா. உசாப்பும் எடுத்திருப்பான். ஜோரோ இங்க பாரு அவனுக்கு சீரியஸா இருக்கானுங்க, திரும்ப கத்தியை போடாத கார்ட் டவுன் பண்ணாதேன்பா. உசாப்ல ஐயோன்பா. ரெண்டு பேர் ஷேவ் யூஸ் பண்ணி டக்குன்னு பின்னால வந்து தாக்குவானுங்க. ஜோரோ அதுல இருந்து தப்பிச்சு திரும்ப காக்கோட அட்டாக்ல இருந்து தப்பிப்பான். ஜோரோ இதுக்கப்புறம்லாம் இப்படி இவனுங்களோட சண்டை போட்டு வேலைக்கு ஆகாது, முதல்ல இந்த ஹேண்ட் கப்ஸ் எடுத்துட்டு சண்டை பண்ணணும்பா. உசாப்ல வெறுத்து போய் அடைய சாப்பர் எங்கடா இருக்கீன்னு கத்துவான். சாப்பர் இந்த இடத்துக்கு செவுத்த பொழந்துட்டு வந்திருப்பான். உசாப் மான்ஸ்டர் ஆன்பா. ஜோரோ இங்க என்ன இன்னொரு ஜோன் டைப் மான்ஸ்டர் இருக்கா, அடே இந்த தீவுல என்னதான் நடக்குதுன்பா. உசாப் இது என்ன இன்னொரு CP9 மெம்பரா, ஆனா முன்னால இருக்க மான்ஸ்டர் பார்த்தா ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்கேன்பா. தொப்பியை வச்சுதான் சாப்பர்னே ரெக்கக்னைஸ் பண்ணிருப்பானுங்க. சாப்பர் வெளி பிடிச்ச மாதிரி தாக்க வரத பார்த்துட்டு ஜோரோ அடே நாங்க தாண்டான்பா. உசாப்ல ஐயோ என்ன கொன்றாதேன்பா. ஜோரோல டே இவன் சாப்பர் தானே, இவன் ஏன்டா நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறான்பா. உசாப் அதான் கொம்பு தொப்பில வச்சிருக்கான்ல அவன் சாப்பர் தானேன்பா. ஜோரோ அவன்கிட்ட சாவி இருக்குமா என்னன்பா. உசாப் யாருக்குடா தெரியும், இந்த இடத்துல நம்ம மர்கையா போலன்பா. ஜோரோ எனக்கு இந்த விஷயத்துல ஏதோ சரியா படலன்பா. சாப்பர் ரொம்ப மூச்சு வாங்குறத பார்த்துட்டு ஜோரோ எனக்கு நம்ம இவன் உயிர் தான் உரியப்படுற போல இருக்கு, இவனே சாகர போலதான் இருக்கான்பா. உசாப் என்னதான் நடக்குதுன்னு கேட்பான். ஜோரோ அவன் அந்த ஃபார்ம்ல இருக்கனால அவனோட சக்தி அதீதமா ட்ரைன் ஆகும் போலன்பா. உசாப் இவனே எந்த நிலைமையில இருந்தா நம்ம ரெண்டு பேர்த்து நிலைமை என்ன ஆகுறது, அதெல்லாம் தாண்டி அவன் சாவியை கொண்டு வரன்ட்டு தானே போனான், இப்ப சாவிக்கு எங்க போவான்னு கத்துவான். ஜோரோ சாவியை பத்தில எனக்கு சரியா தெரியல, ஆனா சாப்பர் இப்படி நிக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா அவனால எதிர்க்க முடியாத எதிரியை எதிர்த்திருப்பான். அவனோட சக்திக்கு மீறியும் சமாளிக்க முடியாதனால தான் இந்த ஃபார்முக்கு வந்திருக்கணும்பா. உசாப் நம்பர் 2 சாவி இருக்கா கண்ணான்பா. காக்கு திடீர்னு என்னடா வேற ஏதோ மாதிரி மான்ஸ்டர் வந்திருக்கு, அண்ட் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் தப்பிச்சாகணுமேன்பா. ஜாப்ரா அது குறுக்க வந்து தொல்லை பண்ணுதுனா இதுவும் அந்த பைரட் கூட்டத்துல ஒருத்தனாதான் இருக்கணும்பா. காக்கு அப்ப அது நம்ம வழியில இருந்தாருங்கும் போது ஜாப்ரா கொல்லணும்பா. சாப்பர் கத்துறத பார்த்துட்டு ஜாப்ராலாம் பார்க்கவே வீக்கா இருக்கு, பேசக்கனால ஈஸி டார்கெட்டா இருக்குன்ட்டு சிரிப்பான். ஜோரோ உசாப் இழுக்குவோம். அடே என்னடா பண்றீங்கபா. ஜோரோ நீ இன்னும் என் கத்தி தான் நல்லா ஸ்டிஃபா இருந்துக்கன்பா.
உசாப் அடையங்கும் போது ஜோரோ 36 கேலிபர் ஃபீனிக்ஸ் பண்ணிருப்பான். காக்கு அடையன்ட்டு தப்பிச்சிருப்பான். பிராங்கி ஜோரோவை தலைக்கு சொல்லுவான். ஜோரோ அவன் எய்ம் பண்ணிருக்கத பார்த்துட்டு அடே அவன் சாப்பர் எங்க ஃப்ரெண்டுடான்பான். பிராங்கி அதெல்லாம் தெரியும், ஜஸ்ட் நகருங்கன்பான். சாப்பர் ஒரு மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு பிராங்கி இவன் டெவில் ஃப்ரூட் யூஸ்ங்கனால தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாதான் வேலைக்கு ஆகும்ட்டு கூப்பிட்டே வெண்ட் பண்ணுவான். இதுக்கப்புறம் அப்படியே சாப்பர் நோக்கி விடுவான். உசாப் என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு, அவன் அப்படி ட்ரீட் பண்ணாதேன்ட்டு முன்னால போக பாப்பான். நாமி வந்துட்டு டே அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே அவன் கூட சேர்ந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேன்பா. சாப்பரன் பிராங்கி தண்ணிக்குள்ள போறதை காட்டுவாங்க. காக்குவன் ஜாப்ரா ஒரே டீமை சேர்ந்தவனுக்கு தாக்கிக்கிறானுங்களேன்ட்டு பாப்பானுங்க. ஜோரோ அந்த பக்கம் கம்ப்ளீட்லி ஃப்ரீயா இருப்பான். காக்கு பார்த்துட்டு சிரிப்பான், இறுதியா ஃப்ரீ ஆயிட்டியான்னு. ஜோரோ இப்பவே சிரிக்காத நிறுத்திட்டு தப்பிச்சு ஓடுறதா உனக்கு நல்லது, இல்லைன்னா வருத்தப்படுவ. இப்ப இது என்னோட சான்ஸ். அவங்க மொத்த பேத்தி ஆட விட்டு மொத்தமா முடிச்சு விடுறான் பாரு, மொத்த வேர்ல்ட் கவர்மெண்ட்டை மேன்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா ஜோரோ வெர்சஸ் காக்குவோட ஃபைட்ல யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் கடைசியா ஹண்டர் சாஞ்சி மேக்ஸ் அன் என்ட்ரன்ஸ் எல்ஜி ஃபார் லையிங் உல்ஃப்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.